கன்னிராசிக்கு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, குரு பகவான் தன்னுடைய 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. எங்கெங்கே கடன் வாங்கி வச்சுருக்கீங்களோ அந்த கடன்லாம் தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். மறைமுக எதிரி வேலையில் இருக்கக்கூடிய இடத்துல பிரச்சனை, ரொம்ப கவனமாக இருக்கணும். எங்கேயாவது வண்டியில் போகும்போது லைட்டாக ஒருத்தர் இப்படி பண்ணால் சரிங்க சாரின்னு சொன்னால் சாரின்னு போயிடணும். வரையா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் அப்புறம் அந்த வடிவேல் சாரோடைய கதை தான். ஏரியாவுக்கு வாடான்னு. அப்புறம் ஏரியாவுக்கு போனோன்னா வீட்டுக்கு வந்துடுவியான்னு. கடைசியில் வீட்டுக்கு வந்தோன்னா ஐயா எனக்கு விட்டுருங்க ஐயான்னு. அந்த மாதிரி யார்ட்டையும் வம்பு வழக்கு சண்டை போடக்கூடாது. அதில் ரொம்ப கவனம் என்பது தேவை. தூக்கமின்மை இருக்கும், செல்ஃபோனை பார்த்துட்டு இருப்பீங்க, நிறைய யோசிப்பீங்க, மல்டிபிள் தாட்ஸ் நிறையா இருந்துகிட்ருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸு, ஒரு வேளை போய் மனநல மருத்துவரை பார்க்கலாமாங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் அப்பப்போ தோணும். யாராவது ஏதாவது சொன்னால் அது அப்படியே நம்பகத்தன்மையாக இருக்கக்கூடியதாக இருக்கும். மேடம் சொன்னாங்க, அப்பா அம்மாவை தவிர யாரையும் நம்பக்கூடாதுன்னு சொன்னாங்க. ரைட். அப்பா அம்மாவை தவிர யாரையும் நம்புறதை தவிர்த்துக்கிறது நல்லது. நான் அப்பா மாறி, நான் அம்மா மாறி, நான் அண்ணா மாறி, இந்த மாறிங்கிற பேச்சை மாறி விட்டுறணும். அதனால் அதில் ரொம்ப கவனம் என்பது தேவை.